இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார். இந்நிலையில் கூடுதல் மருத்துவ தகவல்களுடன் திருமிகு அஃப்ரின் பானு அவர்கள் இதய மருத்துவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். மேம் வணக்கம். மாரடைப்பால் இறந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. இதனுடைய பின்னணி காரணம் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? வணக்கம். இப்ப இந்த மாதிரி சினிமா பிரபலங்களுக்கு அவங்களுக்குலாம் இப்படி மாரடைப்பு இப்படி அவங்கள வாக்கிங் போகும்போதோ ஜிம்ல இருக்கும்போதோ ஆகுங்கிறது நிறைய பேர் இப்ப நம்ம கவனிக்கிறோம். அப்போதான் இத பத்தின விவாதங்கள் நிறைய வருது. இதன் மூலியமா மக்களுக்கு நிறைய ஒரு அவேர்னஸ் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா சாதாரண மக்களுக்கும் இதன் பத்தின அவேர்னஸ் தெரியணும். அப்பதான் அவங்களுக்கு ஃபர்தரா இந்த மாதிரி ஹார்ட்டோட காம்ப்ளிகேஷன்ஸ் வராம இருக்கிறத அவங்க தடுக்கலாம். பொதுவாக இந்த வயதில் மாரடைப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம முன்னாடியே கணிக்க முடியுமா? அதற்காக எப்படியெல்லாம் நம்மள தற்காத்து கொள்ள முடியும்? நீங்க கேட்டது ரொம்ப கரெக்டான கேள்வி. நிறைய பேத்துக்கு ரொம்ப உபயோகமானது. என்னன்னா நிறைய பேத்துக்கு வயசானாதான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கறதெல்லாம் இப்போதைய கால சூழ்நிலைகள்ல இல்ல. ஏன்னா நிறைய பேத்துக்கு ரொம்ப இளம் வயதினர்களுக்கு நிறைய ஹை ப்ரெஷரும் சரி, ஹார்ட்டுக்கான காம்ப்ளிகேஷன்ஸோ ஹார்ட் அட்டாக் வர்றதோ நிறைய நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பா வயது அதிகமானவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப இளம் வயதிலேயே வர்றது நம்ம பாக்குறோம். அதுக்கு எப்படி பாதுகாப்பா இருக்கணும்னா, ஓரளவுக்கு ஒரு 25 இருந்து 30 வயசு நம்ம கடக்கும் போதே நமக்கான இதே பாதுகாப்புக்கு உண்டான டெஸ்ட்டுங்களாம், ஒரு ஹெல்த் செக் மாதிரியான டெஸ்ட்டுங்களோ பேசிக்கா ஒரு இசிஜி, எக்கோ அந்த மாதிரிலாம் முன்னாடியே எடுத்து பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய உடல் ஒரு சில சர்க்கரை, கொலஸ்ட்ரால் இதோட அளவு விகிதங்கள்லாம் எப்படி இருக்கு, அதிகமா இருக்கா இல்ல ஒரு பார்டர் லைன்ல இருக்கா அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சு அதை பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய அந்த மாதிரியான செய்திகளை நம்ம பாக்குறோம் மேம். ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தவங்க, வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருந்தவங்க, நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கினாங்க, காலையில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வித்தியாசமாக காரணங்களையும் ஒரு சூழ்நிலைகளையும் பார்க்க முடியுது. அப்போ யார் தான் ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நிச்சயமாக நம்ம உடல் நம்ம கண்டிப்பா நம்ம கவனிக்கணும். என்னன்னா நம்ம உடல்ல எதுவுமே திடீர்னு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அறிகுறிகள் கண்டிப்பா நமக்கு கொடுக்கும். அந்த சின்ன சின்ன அறிகுறிகள் கொடுக்கும் போதே நம்ம அதை கவனத்துல எடுத்துக்கிட்டு அது ஏன் நமக்கு அந்த அறிகுறி வருது அப்படிங்கறது நம்ம ஒரு டாக்டரை அணுகி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு அதுக்கான டெஸ்ட்டுகளை அவங்க சொல்லும் போது நம்ம அதை நிராகரிக்காம நம்ம முன்னாடியே அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ மாத்திரை சாப்பிடறதுக்கு பயம் கிடையாது, ஆனா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. நிறைய மக்களுக்கு அந்த மாதிரிதான் அவங்களோட மனநிலை இருக்கு. நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைனா, இல்ல டாக்டர் மாத்திரை கொடுங்க, இப்ப சரியாயிட்டோம், மறுபடியும் பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைய மாத்திக்கிட்டு நம்ம ஒரு அனாவசியமா ஒரு மாத்திரையை எடுத்துக்கிறத தாண்டி நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம ஒரு அதுக்கான கரெக்டான ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துக்கிட்டு அதுக்கான மாத்திரையை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு ஃபியூச்சர்ல அந்த பிரச்சனைகள் வராம தடுக்கணுங்க. இப்ப சமீபத்துல இது மாதிரியான செய்திகளை அதிகமா கேட்கறதுனால ஒரு சாதாரண மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு தோள்பட்டை வலி இருக்கிறது, இல்லைன்னா உடல்ல ஏதாவது ஒரு இடத்துல வலி இருக்கு அப்படின்னாலே ஒருவேளை இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குமோன்னு ஒரு பயத்துக்கும் தள்ளப்படுறாங்க. எந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும்? கண்டிப்பாங்க சொல்றேன். இப்ப அவங்களுக்கான சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம ஓரளவுக்கு நம்ம நார்மலா இருக்கிறதுக்கும் திடீர்னு நமக்கு ஒரு அறிகுறிகள், அதாவது நம்ம நடக்கும்போது முன்னாடி அவங்களுக்கு மூச்சு வாங்கியிருக்காது, இப்ப திடீர்னு அவங்களுக்கு நடக்கும்போது மூச்சு வாங்கலாம், படிக்கிட்டு ஏறும்போது மூச்சு வாங்குறது, அதுக்கப்புறம் ஒரு இரும்பல், சளி இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு 2 இருந்து 3 நாள்ல சரியாகாம 1 வாரத்துக்கு மேல அவங்களுக்கு உடம்புல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட இருதயம் மற்றும் அவங்க நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு காய்ச்சல் வந்தாலும் நமக்கு காய்ச்சல் தானேன்னு ரொம்ப லேசா எடுத்துக்காம ஒரு 2 இருந்து 3 நாளைக்கு மேல இருக்குன்னா கண்டிப்பா டைரக்டா போய் ஒரு மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கி சாப்பிடுறது இல்லாம ஒரு டாக்டரை மீட் பண்ணி சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டைரக்டா ஒரு மெடிசன் ஷாப் போயிட்டு அங்க ஒரு மாத்திரையை வாங்கி சாப்பிடுறதுனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சரியாயிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அது கண்டிப்பா அந்த தவறை கண்டிப்பா எல்லா மக்களுமே புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம உடம்புல சரி ஆகல அப்படிங்கிறப்போ ஒரு மருத்துவர் அணுகி அவர்கிட்ட கரெக்டா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வீட்டில் இருக்கும்போது ஒரு நபருக்கு வந்துடுச்சு அப்படின்னா உடன் இருப்பவர்கள் உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? முதலுதவி ஏதாவது அளிக்கணுமா, இல்ல என்ன ஸ்டெப்பை எடுக்கணும் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி? கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இமீடியட்டா இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா அவங்கள சுத்தி காற்று வந்து நல்லா வென்டிலேட்டடா இருக்காங்களான்னு பாருங்க. அவங்களுக்கு ஒரு இமீடியட்டா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் அஷூரன்ஸ் கொடுக்கணும், அவங்கள பயப்படுத்தக்கூடாது. பிளஸ் இமீடியட்டா 108க்கோ இல்ல நமக்கு வந்து மருத்துவ ஆம்புலன்ஸ்க்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. அது இல்லாம அந்த பர்சனுக்கு ஒரு ரொம்ப அவங்கள பயமுறுத்தாம உங்களுக்கு சரியாயிடும், நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படிங்கிற ஒரு முன்னாடியே ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு சேஃபர் ஹேண்ட்ஸ் நம்ம போறோம் அப்படிங்கிற ஒரு மன ஆறுதலும் இருக்கும். இன்னும் அவங்களோட மன அழுத்தமோ ரத்த அழுத்தமோ இன்னும் அதிகமாகாது. ரெண்டாவது, அவங்களுக்கு நீங்க வீட்லயே சில பேர் ஹார்ட் பேஷண்ட்ஸ்னா கண்டிப்பா வந்து ஆஸ்பிரின் மாத்திரைகள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு வேலைக்கு சாப்பிடாம இருந்தாங்களா அதை நீங்க கண்டிப்பா வந்து வீட்லயே வந்து கொடுக்கலாம். அதுல எந்த தவறுமே கிடையாது. அவங்களோட உறவினர்கிட்டயோ யாரு கூட இருக்காங்களோ, யாரு மாத்திரை அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க அந்த டேப்லெட் ஒரு வேளை அன்னைக்கு உண்டான டோஸ் அவங்க எடுத்துக்கலன்னா இம்மீடியட்டா அவங்களுக்கு கொடுக்கலாம். அது மாதிரி சில ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு நாக்கு கடியில மாத்திரை வச்சு சாப்பிட்ற மாதிரி ஆல்ரெடி பெயின் வந்தா சாப்பிடுங்கன்னு அவங்களோட மருத்துவர் ஆல்ரெடி பரிந்துரைச்சிருப்பாங்க. அந்த மாத்திரையை கண்டிப்பா அந்த நேரத்துல அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி எடுத்து கொடுக்கறதுங்கிறது அவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செயலா இருக்கும். இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான அறிகுறிகள் என்ன, எப்படி தற்காத்துக் கொள்வது போன்ற பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்திருக்கீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க வாய்ப்புக்கு.